வாணி ஸ்டோரீஸ். சந்திரகிரி ராஜ்யத்தை சூரியவர்மன் அப்படிங்கிற மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த ராஜ்யம் நல்ல செல்வ செழிப்போட இருந்துச்சு. ராஜாவோட கஜானால விலை மதிக்க முடியாத சூரிய ஆரம், அதாவது அது ஒரு வைர ஆரம், அது அந்த கோட்டையில் இருக்கிற ரகசிய அறையில பத்திரமா இருந்துச்சு. அது ராஜாவோட முன்னோர்கள் கடவுளோட வரமா நினைக்கிற ஒரு புனிதமான பொருள். ஒரு நாள் காலையில அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா அந்த வைர ஆரத்தை காணோம். இந்த விஷயம் முதல்ல மகாராஜாவுக்கும் அதுக்கடுத்து அவருடைய மந்திரிக்கும் தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகாராஜா அவருடைய அந்த புறத்துல ரொம்பவும் கவலையோட அங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. மகாமந்திரியாரே, நம்ம கோட்டையில என்னதான் நடக்குது? அந்த ஆரம் சாதாரணமான ஆரம் இல்ல. என்னுடைய முன்னோர்களுக்கு அந்த கடவுள் தந்ததுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆரம். அப்படிப்பட்ட ஆரத்தை என்னோட ஆட்சியில நான் தொலைக்கிறதா? அதை திருடுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு என்னமோ காவலாளிகள் மேலதான் சந்தேகம் இருக்கு. மகாராஜா, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. நீங்க கோவப்பட்டா அது எதிரிகளுக்கு நல்லதாயிடும். அந்த ரகசிய அறை ரொம்பவும் பலம் வாய்ந்தது. அதை உடைக்காம உள்ள இருக்கிற வைர ஆரத்தை எடுக்க நம்ம கோட்டைக்கு உள்ள இருக்கிற ஒருத்தவங்களால தான் முடியும். அந்த வைர ஆரம் எங்க இருக்குன்னு வெளியில யாருக்குமே தெரியாது. ஆமா மந்திரி, எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. ஆமா, சேனாதிபதி பைரவன் எங்க? அவன் இருக்கும்போது எப்படி இந்த திருட்டு தானே நடக்குது? சீக்கிரமா சபையை கூட்டுங்க. சபைக்கு சேனாதிபதியும் வரணும், கூடவே நம்முடைய எல்லா காவலர்களும் வந்தாகணும். மகாராஜா சொன்னதின்படி உடனே அடுத்த நாள் காலையில சபை கூடுச்சு. சபையில எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. மகாராஜா கோவமா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து சபையில இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருந்துச்சு. என்ன சேனாதிபதி இதெல்லாம்? நம்முடைய கோட்டை பாதுகாப்பை தாண்டி அந்த சூரியகாந்தி ஆரத்தை யார் எடுக்க முடியும்? இந்த காரியத்தை செய்யற அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் யாருக்கு வந்துச்சு? உன் காவலர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சு இருக்கிறது என்னோட வைர ஆரத்தை தொலைக்கதானா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் ஆரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உங்க எல்லாரையுமே நான் நாடு கடத்த வேண்டியது இருக்கும். மன்னிக்கணும் மகாராஜா, கோவப்படாதீங்க. காவலாளிகள் எல்லாருமே ரொம்ப கவனத்தோட தான் இருக்காங்க. நேத்து அந்த ரகசிய அறை பக்கமா யாருமே போனதை நான் பார்க்கல அரசே. ஆனா அறைய சுத்தம் செய்யற சீதா மட்டும்தான் நேத்து காலையில அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்தா. எனக்கு சீதா மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு. ஏன்னா சீதா ரொம்ப ஏழை. அவ செஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்கு. ஐயோ இல்ல மகாராஜா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் 10 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ போலவே இன்னைக்கு காலையிலயும் நான் அந்த அறைய பெருக்கதான் போனேன். பார்த்தா அந்த அறையோட கதவு திறந்துதான் இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல மகாராஜா. நான் தங்கத்தை கண்ணார கூட பார்த்ததில்ல மகாராஜா. என் வீட்டுல என்ன நம்பிய குழந்தைங்க இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன தண்டிச்சிடாதீங்க. மகாராஜா, சேனாதிபதி ரொம்ப அவசரப்படுறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சீதா பல வருஷமா நம்ம கோட்டையில வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம கோட்டையிலிருந்து எதையுமே திருடனதில்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரகசிய அறை ரொம்பவே பலம் வாய்ந்தது. ஒரு பொண்ணால அந்த கதவை திறந்து அங்க இருக்கிற ஆரத்தை எடுக்க முடியும்னு சொன்னா அதை நம்ப முடியல அரசே. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கும்னு எனக்கு தோணுது அரசே. நாம இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிக்கணும். மந்திரியாரே, திருடுறவங்க யாரோ நான் திருடன்னு நெத்தியில பச்சைய குத்திக்கிட்டு தெரிய மாட்டாங்க. இந்த சீதாவோட கண்ணீரை பார்த்து நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. வறுமை ஒரு ஆளை என்ன வேணுனாலும் செய்ய சொல்லி தோண்டும். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இவகிட்ட எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு இவகிட்ட இருந்து உண்மையா வர வைக்கிறேன். இவளை பயமுறுத்தினா மட்டும்தான் இவ அந்த ஆரத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு உண்மையா சொல்லுவா. இந்த சேனாதிபதி எப்பவுமே இப்படிதான். முன்ன பின்ன எதுவுமே யோசிக்காம யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுடுவாரு. பாவம் சீதா, அந்த பொண்ணோட கை எவ்வளோ மென்மையான கையே. அந்த கையை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய கதவை எப்படி திறக்க முடியும்? கதவு உடைக்கல அப்படின்னா யாரோ போலீஸ் சாவியை தான் போட்டு திறந்துருக்கணும். அந்த அறையோட சாவி எப்படி இருக்குன்னு கூட சீதாவுக்கு தெரியாது. அப்படின்னா இது யாரோ பெரியாள் பண்ண வேலை தான் போல. உடனே ஏதாவது செய்யணும், இல்லைனா இதுக்கு சீதா பலியாயிடுவா. மகாராஜா, நீங்க என்ன மன்னிக்கணும். ஏன்னா நான் சபையில குறுக்க பேசுறேன். நான் சாதாரணமான ஒரு காவலாளி தான். ஆனா இந்த சபையில ஒன்னு சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. சீதாவை குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி திருட்டு நடந்த அந்த அறைக்குள்ள போய் நாம கவனமா பார்க்கணும். அப்ப அங்க எதனா ஆதாரம் கிடைக்கும். கண்ணால பார்க்காம நாம எதையும் நம்ப கூடாது இல்லைங்களா? டே ராமையா, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராவே நீ அரசர் முன்னாடியே பேசுவ. மகாராஜா, இவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இவனை சிறையில் அடைக்க சொல்லுங்க. இல்ல பைரவா,
இவன் சாதாரண காவலாளியா இருக்கலாம், ஆனா ஒரு உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் முன்னாடியே தைரியமா பேசுறான். அவன் சொல்றதுல எந்த தவறும் இல்ல. வாங்க, எல்லாரும் அந்த அறைக்கு போகலாம். ஏதாவது ஆதாரம் கிடைச்சாலும் கிடைக்கும். மகாராஜா, மந்திரி, சேனாதிபதி, காவலனான ராமையா, ஏழு பொண்ணு சீதா எல்லாருமே அந்த கஜானா அறை கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல ரொம்பவும் இருட்டாதான் இருந்துச்சு. அப்ப ராமையா ரொம்பவும் கவனமா தரையில விழுந்திருக்கிற தூசி, துரும்பு, ஏன் அங்க என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த பூட்டை அவன் கையால தொட்டு அத கவனமா அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா ராமையா, ஒத்து ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தா திருடனோட முகம் தெரியுமா? இல்ல அந்த பூட்டுல திருடனோட பேரை எழுதி வச்சிருக்கா? அது உனக்கு தெரியுதா என்ன? நேரத்தை வீணாக்காம மகாராஜா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லு. சேனாதிபதியாரே, நீங்க கோவப்படாதீங்க. இங்க யாரோட பேரையும் எழுதி வைக்கல. ஆனா திருடன் யாருன்னு சொல்றதுக்கான ஆதாரம் நிச்சயமா இங்க இருக்கு. மகாராஜா, திருடங்க யாருன்னா வந்திருந்தா பூட்டை உடைக்கிற சத்தமாவது கேட்டிருக்கும். ஆனா இங்க அமைதியா வேலை நடந்திருக்கு. இந்த பூட்டையும் யாரும் உடைக்கல, கதவையும் யாரும் உடைக்கல. ஆனா இந்த பூட்டுல கொஞ்சம் மெழுகு ஒட்டி இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு நீங்க பக்கத்துல வந்து இந்த மெழுக பாருங்க. உண்மைதான் மகாராஜா, இதுல மெழுகுதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அறையோட சாவிய யாரோ அச்செடுத்து அந்த சாவியை வச்சுதான் பூட்டை திறந்திருக்காங்க. அந்த மெழுகுதான் இதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுபடி பார்த்தா ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. ஆமா மகாராஜா, இந்த பூட்டை பாருங்களேன். உருகுன மெழுக வச்சு யாரோ இந்த பூட்டுக்குள்ள இருந்து சாவியோட அச்சை எடுத்திருக்காங்க. அந்த அச்சை கொண்டு போய் தான் புது சாவியை செஞ்சு கொண்டு வந்து இந்த பூட்டை திறந்திருக்காங்க. இத பொறுமையா தான் செஞ்சிருக்கணும். ஆனா தினமும் அவசர அவசரமா வந்து பெருக்கிட்டு போற ஒரு பொண்ணால இவ்வளோ நிதானமான வேலையை செய்ய முடியுமா? அவசரமா வேலையை செஞ்சுட்டு போற பொண்ணுக்கு இவ்வளோ நிதானமா வேலையை செய்யறதுக்கான நேரம் எப்படி கிடைக்கும் மகாராஜா? ஏண்டா முடியாது? பெருக்கிற மாதிரி பெருக்கிக்கிட்டு இந்த பூட்டுல இருந்து சாவியோட அச்சை எடுத்திருக்கலாமே. என்ன நினைச்சாலும் செஞ்சு முடிக்கிற திறமை பெண்களுக்கு தானே இருக்கு. மகாராஜா, என் சந்தேகம் உண்மைதான். மகாராஜா, இந்த மெழுகோட வாசத்தை பாருங்களேன். இது சாதாரணமா எல்லாரோட வீட்லயும் இருக்கிற மெழுகு இல்ல. இது கமலாபுரம் காட்டுல தனித்துவமா கிடைக்கக்கூடிய ஒரு வகை மெழுகு. இந்த மெழுகோட தனித்துவம் என்னன்னா, இத ஒரு தடவை தொட்டுட்டா அந்த மெழுகோட வாசம் கையை விட்டு போக குறைஞ்சது 3 நாளாவது ஆகும் அரசே. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சீதாவோட கைய முகர்ந்து பாருங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுக்கணும் அரசே. நாளைக்கு சபையில உங்க முன்னாடி திருடனை நான் கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்துறேன். சரி ராமையா, உன்னோட பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளை வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். நீ கேட்ட மாதிரியே ஒருவேளை சபையில குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தலனா சீதாவுக்கு கிடைக்கிற தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும். பாத்துக்கோ. நன்றி மகாராஜா, உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். அன்னைக்கு மதியமே ராமையா அவனுடைய காவலாளி வேஷத்தை எடுத்துட்டு சாதாரண ஆளா பக்கத்து ஊரான கமலாபுரத்துக்கு போனான். சாதாரண உடைய போட்டுக்கிட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தாடிய வச்சுக்கிட்டு மெழுகு வாங்குற ஒரு வியாபாரியா தான் அங்க போனான். அந்த கடையோட முதலாளி பேரு சுப்பையா. அந்த கடையில பலவிதமான பொருட்கள் இருந்துச்சு. எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் நிச்சயமா ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். அந்த மெழுகு அச்சை வாங்கினவன் நிச்சயமா இந்த கடையில இருந்து தான் வாங்கி இருக்கணும். அப்ப ஆதாரம் இங்க தான் கிடைக்கும். நீங்க தானே சுப்பையா? நான் பக்கத்து ராஜ்யத்துல இருந்து வரேன். எங்க ராஜாவோட ஆயுத கடங்குல சில வாளுக்கு பூசுறதுக்காக கொஞ்சம் மெழுகு தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளவு மெழுகு இருக்கும்? எவ்வளவு மெழுகு இருந்தாலும் சரி, மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ஐயோ, மெழுகு என்கிட்ட இல்லைங்களே. நேத்து ராத்திரி தான் என்கிட்ட இருந்த எல்லா மெழுகும் தீந்து போச்சு. இப்ப திடீர்னு வந்து மெழுகு கேட்டா நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? எனக்கு பேசாம ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு தேவையான மெழுக கொடுக்கறேன். நேத்து ராத்திரியே வியாபாரம் ஆயிடுச்சா? அப்படின்னா அந்த மெழுக வாங்கினவன் தான் உண்மையான திருடன். ஏன் சுப்பையா, உன்கிட்ட இருக்கிற எல்லா மெழுகையும் வாங்கிட்டு போயிருக்கானே, அவன் என்ன திருட்டு கூட்டத்து தலைவனா? ஐயோ இல்லப்பா, அவனை பார்க்க திருடனா தெரியல. ஆனா முகத்தை ஒரு கருப்பு துணியால மூடி இருந்தான். மெழுக கொடுக்கும்போது அவன் கையில நான் கவனிச்சேன். அந்த கையை கத்தி பிடிச்ச கையா தெரியல. ஏதோ கணக்கு எழுதுற கை மாதிரி ரொம்ப மெத்து மெத்துன்னு இருந்துச்சுப்பா. அது மட்டும் இல்லாம அவன் நடந்துகிட்ட முறையும் வித்தியாசமா இருந்துச்சு. முகத்தை மூடிதான் வச்சிருந்தான். ஆனாலும் அவன் கண்ணுல ஒரு பயமோ பதட்டமோ தெளிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா வெளிச்சத்துல அவரு கையில போட்டிருந்த ஒரு மோந்திரத்துல இருந்த ரத்தன கல்லோட வெளிச்சம் என் முகத்துல பட்டுச்சு.
அது நம்ம ராஜ்யத்தோட பொருளாளர் சோமநாதன் இல்ல, அவர் கையில பார்த்துருக்கேன். எனக்கு எதுக்குடா வம்புன்னு நான் எதுவும் சொல்லிக்கலாங்க. அப்போ திருட மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். நம்முடைய பொருளாளர் சோமநாதனுக்கு அந்த அறை எப்படிப்பட்டது, அந்த அறையோட சாவி எங்க இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் தான் திருடன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதை நிரூபிக்க இந்த சுப்பையாவோட வார்த்தை மட்டும் போதாதே. இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லலான்னு நினைச்சா அதை கேள்விப்பட்டு அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னைய கூட குற்றவாளியா மாத்திடுவான். சபையில எல்லார் முன்னாடியும் அவன்தான் திருடன்னு அவன் வாயாலேயே ஒத்துக்க வச்சாகணும். சரி சுப்பையா, எனக்கு தேவைப்படும் போது நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ராமையா அங்கிருந்து நேரா கோட்டைக்கு தான் வந்தான். முதல்ல அவன் மந்திரியார தான் நேர்ல போய் சந்திச்சான். மந்திரியாருடைய அறையில அவங்க 2 பேருமே ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா என்ன கண்டுபிடிச்சானோ அத மந்திரி கிட்ட சொல்லி நாளைக்கு சபையில அந்த திருடனை எப்படி வெளியில கொண்டு வரீங்கிற யோசனைய சொன்னான். அடுத்த நாள் கோட்டையில ராஜசபையும் தொடங்குச்சு. மகாராஜா சிம்மாசனத்துல கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் ராமையா என்ன சொல்ல போறானோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொருளாளரான சோமநாதன் மட்டும் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருந்தான். என்ன ராமையா, உனக்கு கொடுத்த கேடு என்னையோட முடிஞ்சது. திருடனை பிடிச்சிட்டியா, இல்ல அந்த வேலைக்கார பொண்ணு கூட சேர்ந்து தண்டனையை அனுபவிக்க போறியா? உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மகாராஜா, திருடனை பிடிக்கிறதுக்காக நான் ராஜ்யத்துக்குள்ள போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த திருடன் இங்க தான் நம்ம சபையோட மத்தியிலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த திருடனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தொலைஞ்சு போன அந்த வைர ஆரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு மகாராஜா. திருடனுக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்குமே அது தெரியாது. சாபமா? என்ன ராமையா, திருடன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி ராஜாவோட மனசை மாத்த பாக்குறியா? நீ என்ன சொல்ல வந்தாலும் தெளிவா சொல்லு. மகாராஜா, நான் சொல்றத தெளிவா கேளுங்க. யாராவது கெட்ட எண்ணத்தோட அந்த வைர ஆரத்தை தொட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த வைர ஆரத்தோட சாபத்துக்கு ஆளாவாங்க. கெட்ட எண்ணத்தோட அந்த வைர ஆரத்தை தொட்ட அடுத்த நாளே அவங்க முதுகுல ஒரு வெள்ளை மச்சம் வரும். அந்த வெள்ளை மச்சம் வந்த உடனே அவங்க உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மச்சம் வந்த முத நாள் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா 2வது நாள் தாங்கிக்க முடியாத அளவுக்கு எரியும். அந்த மச்சத்தை யாராவது பார்த்தா அவங்களுடைய பார்வையே போயிடும் மகாராஜா. அது மட்டும் இல்லாம அந்த மச்சம் வந்த ஒரே வாரத்துல அவங்க உசுறு போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்பேற்பட்ட வைத்தியரால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மச்சம் வந்திருக்கும். ஐயோ, என்னது சாபமா, மச்சமா? அப்படின்னா நான் அந்த வைர ஆரத்தை திருடின நாள்ல இருந்து என் சட்டப்பையில தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு அந்த மச்சம் வந்திருக்குமா? ஒருவேளை இவன் சொல்ற அந்த சாப கதை உண்மையா இருந்தா இந்நேரம் என் முதுகுல வெள்ளை மச்சம் வந்திருக்கணுமே. எனக்கு ஏற்கனவே என் முதுகு எரியிற மாதிரி தான் இருக்கு. துணி போட்டு இருக்கிறதால அது வெளியில தெரியல. ஒருவேளை யாராவது என் முதுகுல இருந்து அந்த வெள்ளை மச்சத்தை பார்த்துட்டா நான் மாட்டிப்பனே. அதுக்கப்புறம் மகாராஜா எனக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாரு. இப்பவே அந்த மச்சத்தை நான் அழிச்சே ஆகணும். யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கணும். பொருளாளரான சோமநாதன் பயந்து போயிட்டான். யாருமே பார்க்கலன்னு நினைச்சு அவனுடைய கைய மெதுவா பின்னாடி கொண்டு போய் முதுகுல மச்சம் ஏதாவது இருக்கா அதை அழிச்சிடலாம் அப்படின்னு அதை துடைக்க ஆரம்பிச்சான். அவனுடைய முகமே பயத்துல வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இது எல்லாத்தையுமே ராமையா ரொம்பவும் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, திருடன் யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? முதல்ல உங்களோட பொருளாளர் சோமநாதனை முதுக தடவுறத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்களேன். அப்புறம் அந்த சாபத்தால வந்த மச்சத்தை சொரிஞ்சே எடுத்துட போறாரு. சோமநாதா, அந்த நகைய நீதான் திருடுனியா? இத்தனை பேரு சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்காக முதுக தொடச்சிக்கிட்டே இருக்க? ஏன் பயப்படுற? ஐயோ, என் முதுகுல எதுவும் இல்ல மகாராஜா. திடீர்னு ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்ததால என் முதுக நான் சொரிஞ்சுக்கிட்டேன். இவன் தான் அந்த வேலைக்காரி சீதாவை காப்பாத்துறதுக்காக பழைய தூக்கி என்னோட தலையில போட பாக்குறான் மகாராஜா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மகாராஜா? என்ன போய் சந்தேகப்படலாமா? மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த வைர ஆரத்துக்கு நான் சொன்ன மாதிரி எந்த சாபமும் இல்ல. யாருக்கும் அதால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா திருடனவனுக்கு எப்பவும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பதட்டத்துல என்ன செய்யறானே அவனுக்கு தெரியாது. இது வரைக்கும் சபை அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வைர ஆரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அதை திருடினவங்க முதுகுல வெள்ளை மச்சம் வந்திருக்கோன்னு நான் சொன்ன உடனே இந்த சபையில அமைதியா உக்காந்துகிட்டு இருந்த இந்த பொருளாளரு எதுக்காக தன்னுடைய முதுக திடீர்னு துடைக்க ஆரம்பிக்கணும்?
இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்க முடியாதா? மகாராஜா, ராமையா சொன்னது உண்மைதான். சோமநாதன் தான் பக்கத்து ஊரான கமலாபுரத்துக்கு மெழுகு வாங்குறதுக்கு போயிருக்காரு. ஆனா இவரு மெழுகு வாங்க போகும்போது தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த கடைக்காரன் இவரு கையில போட்டிருந்த ரத்தனக்கல்ல வச்சு இவரு பொருளாளர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பயத்துல எதுவுமே அவன் சொல்லல. ராமையா நேத்தே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன் மகாராஜா. கஷ்டப்பட்டு திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கான். சோமநாதா, உன்னை நம்பி என் கஜானாவோட பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தா நீ என்னடானா என்னுடைய கஜானாவில இருந்து திருடி இருக்க. இனி ஒரு நொடி கூட இந்த ராஜ்யத்துல நீ இருக்கக்கூடாது. காவலர்களே, இவனை உடனே இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்துங்க. இந்த துரோகியோட முகத்தை நான் பார்க்க விரும்பல. காவலர்கள் உடனே சோமநாதனை கைது செஞ்சு அவனுடைய வீட்ல போய் பார்க்கும்போது சமையல் அறையில ஒரு செவுருக்கு பின்னாடி ரகசியமா அந்த ஆரத்தை ஒளிச்சு வச்சிருந்தான். அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்க. சபையில இருக்கிற அத்தனை பேரும் ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அவனை கைத்தட்டி பாராட்டினாங்க. சீதா கண்ணுல கண்ணீரோட ராமையாவுக்கு நன்றியோட, ராமையண்ண, என் குடும்பத்துக்கு நீங்க கடவுள் மாதிரி. எந்த தப்பு பண்ணாத என் மேல பழி விழுந்தப்போ, யாரும் எனக்காக பேசாதப்போ நீங்க என்ன நம்பி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ராமையா, எங்களை மன்னிச்சிடு. நாங்க 2 பேருமே புத்திசாலிங்க தான். ஆனா நீ மட்டும் இன்னைக்கு திருடன் யாருன்னு உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு அப்பாவி பொண்ணுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கும். நீ ஒரு சாதாரண காவலாளி தானே. உன்கிட்ட என்ன திறமை இருக்க போதுன்னு உன்னை மட்டமா நினைச்சிட்டேன். ஆனா அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். மகாராஜா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு ஏழை பொண்ணை சந்தேகப்பட்டதுக்காக நீங்களும் என்ன மன்னிக்கணும். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாததுக்கு நீங்க எல்லாருமே என்ன மன்னிக்கணும். என்னைக்கு நான் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், திறமைக்கும் பதவிக்கும் சம்பந்தம் இல்ல. என்ன மன்னிச்சிடு ராமையா. எல்லாரும் கேளுங்க, என்னையிலிருந்து ராமையா நம்ம ராஜ்யத்தோட சாதாரண காவலாளி இல்ல. அவன் நம்ம ராஜ்யத்தோட முக்கிய பாதுகாப்பு அதிகாரி. இனி நம்ம ராஜ்யத்துல எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை விசாரிக்கிற அதிகாரத்தை ராமையாவுக்கு கொடுக்கறேன். மகாராஜா, என்ன நம்பி நீங்க இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்கீங்க. என்ன நடந்தாலும் இந்த ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் விசுவாசமா இருந்து என்னுடைய வேலையை செய்வேன். பொய்ய சொல்லி ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. ஏன்னா உண்மை எரியிற நெருப்பு மாதிரி, அதை ஒளிச்சு வைக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் வெளிச்சமாவது அது வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வரும். எப்பவுமே ஒருத்தங்க செய்யற வேலை, அவங்களுடைய தகுதி, அதை எல்லாத்தையும் வச்சு அவங்கள நாம எடை போடக்கூடாது. பணக்காரங்களையும் ரொம்பவும் கெட்டவங்க இருக்காங்க, ஏழைங்கள்ல நிறைய நல்லவங்க இருக்காங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கூட திருடக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஏழைங்களும் இருக்காங்க. அதே நேரம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இன்னும் திருடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பணக்காரங்களும் இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்றாங்க. கிராமத்துல அது இருட்டாகிற நேரம். ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடு அது. அந்த ஓட்டு வீட்டோட திண்ணையில சீத்தம்மா அப்படிங்கிற பாட்டி தனியா உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பேரன் அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு அப்படியே தனியா போயிட்டானே அப்படிங்கிற கவலையாலதான் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. டேய் சூரி, உங்க அப்பா அம்மா உன்னோட 10 வயசுலயே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கடா. அன்னையிலிருந்து இந்த கிழவிதான் 10 பாத்திரம் தேய்ச்சு என் ரத்தத்தை வேர்வையா கொட்டி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தனே. அதெல்லாம் ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி வந்ததோ என்னை விட்டுட்டு போயிட்டியேடா. என்னை இந்த சின்ன வீட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு நீ போலாமாடா சொல்லு. நான் என்னடா தப்பு பண்ண? உன் மேல நான் பாசமா தானே இருந்தேன். இப்படி பாலடைஞ்ச இந்த வீட்டுல என்னை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு என் மேல என்னடா உனக்கு கோவம்? நீ இல்லாத வீட்டுல இந்த பாட்டியால தனியா எப்படிடா வாழ முடியும்? சீதம்மாவோட அழுக சத்தம் சுத்தி இருக்கிறவங்க எல்லா காதலையும் விழுந்துச்சு. ஆனா அவங்கள ஆறுதல் படுத்ததா யாருமே இல்ல. அதே நாள் அதே சாயந்தர நேரம் இருட்டாகும் போது ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை. அங்க சூரியும் அவனுடைய மனைவியான கௌரியும் வீட்டுக்குள்ள சின்னதா விளக்கு ஏத்தி வச்சுட்டு ஒரு பாய போட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் கௌரியோட முகத்துல ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாம் இருந்துச்சு. என்னங்க, நம்ம பாட்டிய அப்படியே தனியா விட்டுட்டு இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க. பாட்டிக்கு உலகமே தெரியாதுங்க. நீங்க தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அவங்க. என்னாலதான் நீங்க அவங்கள விட்டு பிரிய வேண்டியதா போச்சு. என்னாலதான் நீங்க பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு
ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழிய என்னால சுமக்கவே முடியலங்க. பாட்டி சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அழுதாங்களா, எதுவுமே தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சு என்னாக போகுது கௌரி? பாட்டி அங்க நல்லா தான் இருப்பாங்க. நீ பழசெல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. அந்த விளக்க அணைச்சிட்டு படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில ஜமீன்தார் வயல்ல எனக்கு வேலை இருக்கு. எப்படிங்க தூக்கம் வரும்? பாட்டிய அப்படியே தவிக்க விட்டுட்டு வந்தா நமக்கு எப்படி நல்லா தூக்கம் வரும்? உண்மையை சொல்லுங்க. எதையும் நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. மனசுக்குள்ள அவ்வளவு கவலையை வச்சுக்கிட்டு வெளியில எதுவும் இல்லாத மாதிரி ஏன் நடிக்கிறீங்க? நான் தான் எதுவும் பேசாம அமைதியா படுத்து தூங்குன்னு சொல்றேன்ல. என் பேச்சை நீ மதிக்க மாட்டியா? கௌரி புருஷன் கத்துனதும் பயந்து போய் கண்ணீரோடவே படுத்தா. என்ன மன்னிச்சிடு கௌரி. பாட்டியை விட்டுட்டு பிரிஞ்சு வந்திருக்கேனே, இந்த கவலையை யாருக்கிட்டையும் என்னால சொல்லி அழக்கூட முடியல. ஆனா நான் கவலைப்படுறேங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்ல முடியல. சின்ன வயசுல எனக்கு ஜுரம் வந்தப்போ ராத்திரி முழுக்க தூங்காம என்னை பார்த்துக்கிட்டவங்க என் பாட்டி. நிறைய நாள் அவங்க பட்டினியா இருந்து எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு என் வியாதி பரவிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை. எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனா பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. என்ன ஒரு அரக்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, என் பாட்டிக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேன். அடுத்த நாள் காலையில சூரி ஜமீன்தாருடைய வயல்ல மாடுகளை வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். உள்ள இருக்கிற வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுக்கிட்டு இருந்தாலும் வெளியில வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அவன் உழைச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தாரான ருத்ரையா அவருடைய குதிரை வண்டியில அங்க வந்தாரு. அவருக்கு சூரிய பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவன் ஏழைங்கிறதுனால. என்னடா சூரி, வயலை நல்லா தான் உழற போலையே. உன்னை பத்தி நான் நேத்து வரைக்கும் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு அரக்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த பாட்டியை விட்டுட்டு பொண்டாட்டி கூட ஊர் எல்லைக்கு தனி கொடுத்தன போயிட்டியாமே, உண்மையாவா? ஆமாங்க ஐயா, போக வேண்டிய சூழ்நிலை. உனக்கு வெக்கமா இல்லை இப்படி சொல்ல? சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்த உன் பாட்டியை தனியா விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட தனி கொடுத்தன போயிருக்க அப்படின்னா நீ மனுஷனே இல்லை. இனிமேலும் நீயே என் வயலை உழுதா என் வயல்ல நெல்லு முளைக்காது, பாவம்தான் முளைக்கும். உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா பசி பட்டினின்னு கஷ்டப்படுவியன்னு தான் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயா, நீங்க என்ன எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா நான் செஞ்சதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என் மேல கோவப்பட்டு இப்படி திட்ட மாட்டீங்க. என் மனசுக்குள்ள இருக்கிற கவலை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சூரி ஜமீன்தார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை மறு வார்த்தை கூட பேசாம அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் சூரி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில அவனுடைய நண்பனான ரங்கையாவை சந்திச்சு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ சூரியோட கையில ஒரு பை இருந்துச்சு. டே சூரி, எதுக்குடா என்ன இங்க வர சொன்ன? ஊருக்காரங்க எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க. பொண்டாட்டி தாசான்னு சொல்றாங்கடா. என்னை யாரு என்ன சொன்னாலும் கவலை இல்லை ரங்கையா. இதோ இந்த பையில காய்கறி இருக்கு, கூட 10 ரூபாயும் இருக்கு. இதை கொண்டு போய் என் பாட்டிக்கிட்ட கொடுத்துடு. ஆனா நான் தான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லாத. யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லு, இல்ல நீயே வாங்கிக்கிட்டு போனதா கூட இருக்கட்டும். இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. இது கடவுள் மேல ஆன. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதடா. இங்க நீ மாடு மாதிரி உழைச்சி தேஞ்சு பாட்டிக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல எல்லாம் வாங்கி கொடுக்கற. ஆனா அங்க பாட்டி என் பேரன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்குடா இந்த நாடகம்? இதுக்கு நீ பாட்டி கூடவே இருக்கலாமேடா. ஒரு பொய் ஒரு உசுரை காப்பாத்தோன்னா அந்த பொய் 100 உண்மைக்கு சமம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னை எதுவும் கேட்காத. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பாட்டி கஷ்டப்படக்கூடாது. என் பாட்டி எப்பவுமே நல்லா இருக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக கஷ்டப்படுவேன். தயவு செஞ்சு யாருக்கும் இது தெரியாம பாத்துக்கோ. ரங்கையா ஒண்ணுமே புரியாம அந்த பைய எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்படியே ஒரு வாரமும் ஆச்சு. ஊர்ல திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை கொட்டோன்னு கொட்டி ஊரே ஒரு வழியாயிடுச்சு. சீதம்மா பாட்டி தங்கி இருக்கிற அந்த சின்ன வீட்டு குடிசையில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் ரங்கையா ஒரு பையில பாட்டிக்காக சாப்பாடு குழம்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்தான். அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற நாட்டு வைத்தியரும் பாட்டியோட உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக பாட்டியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. யாருப்பா அது இந்த மழையில வந்திருக்கிறது? நான் தான் பாட்டி, ரங்கையா வந்திருக்கேன். உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பாட்டி, வந்து சாப்பிடு. எனக்கு எதுக்குடா நீ சாப்பாடு கொண்டு வந்த? என்னோட பேரனே என்ன கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டான்.
அப்புறம் எப்படிடா நான் உன்கிட்ட வாங்கி சாப்பிடுறது? அது வேணாண்டா. ஐயோ பாட்டி, இதை நான் உனக்காக கொண்டு வந்து கொடுக்கல பாட்டி. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் உடம்புக்கு முடியலனாலும், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல உன் பேரன் சூரி கொடுத்து விட்ட சாப்பாடு இது. என்னது? என் பேரை கொடுத்து அனுப்புனானா? என்னடா சொல்ற? அதுக்கு அவன் என் கூடவே இருந்தேன்னு நல்லா பாத்துக்கலாமே, என்னை ஏண்டா விட்டுட்டு போனா? இதை கேட்டுக்கிட்டு இருந்த நாட்டு வைத்தியருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரு பாட்டி கிட்ட, அந்த உண்மை எனக்கு தெரியும் பாட்டி. அவன் உங்களை விட்டுட்டு போகல. உங்க உசுரை காப்பாத்துறதுக்காகவும் அவனால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னும் போயிட்டான். என்ன சொல்றீங்க வைத்தியரே? எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பேரனுக்கு என்ன ஆச்சு? உங்க பேரனுக்கு காச நோய் பாட்டி. இருமுனா ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னப்போ முதல்ல அவன் சொன்னது, என்னோட இந்த வியாதி தொத்து வியாதி. என் பாட்டிக்கும் இந்த நோய் பரவி அவங்க உசுருக்கு ஆபத்து வரக்கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பாட்டி எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அவன் அவனோட மருந்துக்காக கூட பணம் செலவு பண்ணல. அந்த பணத்தை வச்சு உன்னை அவன் நல்லா பாத்துக்கறான். இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ அவனை விட மாட்ட. அவன் கூடவே இருந்து அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுவ. அப்புறம் உன் உசுருக்கு ஆபத்து வந்துட்டா. அதனால தான் அவன் இதை உன்கிட்ட சொல்லல. உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போற மாதிரி போய் அவன் தான் ஊர் எல்லையில தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அரக்கம் இல்ல பாட்டி, உன்னோட உசுரை காப்பாத்த வந்த தெய்வம். அவன் தெய்வம் பாட்டி. அப்படின்னு வைத்தியர் சொன்னதை கேட்ட உடனே சீத்தம்மா பாட்டியோட தலையில பெரிய இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அதே இடத்துல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, என் பேரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த வயசான காலத்துல என் உசுரை காப்பாத்துறதுக்காக அவன் என்னை விட்டுட்டு தனியா போயிட்டானா? என் புள்ளைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா? என் பேரன் என்ன தப்பு பண்ணான்னு அவனுக்கு இவ்வளோ பெரிய வியாதி? கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவனுக்கு சின்ன ஜுரம் வந்தாலே என்னால் தாங்கிக்க முடியாதே. அவனுக்கு இவ்வளோ பெரிய வியாதியை கொடுத்துருக்கியே. அந்த வியாதி ஏதோ எனக்கு கொடுத்துருந்தா பரவாயில்லையே, நான் தாங்கி இருந்திருப்பேனே. என் பேரனுக்கு ஏன்பா கொடுத்த? இருமும்போது ரத்தம் வரும்போதெல்லாம் என் பேரன் என்னை பற்றி தானே யோசிச்சிருப்பான். பாட்டிக்கு துணையா இல்லாமல் போக போகிறோமோ, பாட்டி என்ன ஆக போகிறாளோன்னு யோசிச்சு அழுதுருப்பானே. ஐயோ கடவுளே, இது எதுவும் எனக்கு தெரியாமல் போச்சே, எதுவுமே எனக்கு தெரியாமல் போச்சே சாமி. வெளியில பயங்கரமான மழை, இடி மின்னல் சத்தம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம சீத்தம்மா பாட்டி அந்த மழையில தான் பேரனை பார்க்கறதுக்காக வேக வேகமாக போய்கிட்டு இருந்தாங்க. ரங்கையாவும் வைத்தியரும் அவங்கள தடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்க பேச்சை கேட்கல. உள்ள போய் பார்க்கும்போது பாவம் சூரி சாவு படுக்கையில இருந்தான். அவன் பொண்டாட்டி கௌரியோட மடியில தலை வச்சுக்கிட்டு பக்கத்துல ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமையே படுத்துக்கிட்டு இருந்தான். சூரி, என்னப்பா இது? எழுந்திரிப்பா. உன் மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஏண்டா தனியா கஷ்டத்தை அனுபவிச்ச? பாட்டி, என் மேல சத்தியம், என் பக்கத்துல வராத, என்னை தொடாத. என் வியாதி உனக்கு வரக்கூடாது. தள்ளிப்போ பாட்டி. வியாதி எனக்கு வந்தா வரட்டும்டா. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ்ந்து என்னடா பண்ண போறேன்? என் கைய பிடிச்சுக்கோடா. வேணா பாட்டி, அவர் கைய தொடாதீங்க. இத்தனை நாளா அவர் உசுறு போகும்போது கூட நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அந்த கஷ்டத்தை வீணாக்காதீங்க. தயவு செஞ்சு தள்ளி போங்க பாட்டி. என் உசுறு போய்கிட்டு இருக்கு பாட்டி. என் நேரம் நெருங்கிடுச்சு. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துடுச்சு. உன்னை கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கு. ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. என் மூச்சு காத்து பட்டாலே அந்த வியாதி உனக்கும் வந்துடும் பாட்டி. என் கையால உன் கண்ணீரை துடைக்க கூட முடியலையே பாட்டி. நீ நல்லா இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் பாட்டி. அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்னை தூக்கி வளர்த்த அந்த கையை எப்பவுமே நல்லா இருக்கணும். உன்னை பார்த்துட்டேன்ல, நான் இனி நிம்மதியா போவேன். வேணாண்டா, பாட்டியை தனியா விட்டுட்டு போகாதடா. நானும் கூட வந்துடுறேன்டா. என்னையும் கூட்டிக்கிட்டு போடா. சூரி கண்ணுக்கு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருந்த அவனுடைய பாட்டியை பார்த்துக்கிட்டே, பாட்டிக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற அந்த சந்தோஷத்திலேயே நிரந்தரமா கண்ணு மூடிட்டான். அடிக்கிற காத்து, மழை, இடி மின்னல் சத்தத்திலையும் கூட அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அழுவுற அந்த அழுக சத்தம் ஊரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சூரிய அவங்க பாட்டியோட உசுரை காப்பாத்துறதுக்காக பண்ண தியாகம் அந்த காத்து மழையில கலந்து போச்சு. அன்பு பாசம் அப்படிங்கிறது
மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்றத பொறுத்து இல்ல, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற பொறுத்தே இருக்கு. அவங்க உசுறு போற நேரத்திலயும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்.